மகான் காளிதாசர் 5ஆம் பகுதி. தான் கண்ட காட்சியில் உடலில் உள்ள குருதி முழுவதும் வற்றிவிட்டது போல் உறைந்து நின்றார் அர்ச்சகர். மெல்ல தன்னை ஒருவாறு சுதாரித்து கொண்டவர் வெற்று தரையில் உருண்டு கிடந்த ராம்போலாவை நெருங்கினார். அவன் தற்சமயம் உயிரோடு இருக்கிறானோ இல்லையோ என்று அவர் மனம் படபடவென்று அடித்து கொண்டது. அச்சோ, இந்த குழந்தை சாப்பிட்டே 4 நாள்கள் ஆகிவிட்டதே. எப்படித்தான் பசி தாங்கியதோ தெரியவில்லையே. வாய்விட்டு கேட்கவும் தெரியாதே. அக்கம் பக்கத்தினரும் இவனை கண்டுகொள்ளாமல் இருந்திருக்கின்றனரே. ஐயகோ, பட்டினி போட்டு ஒரு உயிரை அநியாயமாக கொன்று விட்டேனே. மகா பாவி நான். ராம்போலாவை நெருங்கியவர் கைகள் நடுங்க அவனை தொட்டு எழுப்ப முயன்றார். ஆனால் ராம்போலா அவர் கைகளில் வாடிய பூங்கொடியாய் துவண்டு சரிந்ததும் அர்ச்சகர் தன் தலையில் அடித்து கொண்டு தானே ராம்போலாவின் நிலைமைக்கு காரணம் என்று அழுது அரற்ற ஆரம்பித்தார். இதற்குள் கிராம மக்களும் அங்கே வந்து குழுமிவிட நடந்த நிகழ்வுகளை அவர்களும் புரிந்து கொண்டனர். ஆளானருக்கு தோன்றியதை எல்லாம் பேச ஆரம்பித்தனர். எதையும் சட்டை செய்யாமல் அர்ச்சகர் இப்பொழுது விரைந்து செயல்பட்டார். அண்டை இல்லத்திலிருந்து சிறிது பாலை வாங்கியவர் மிகவும் சிரமப்பட்டு ராம்போலாவின் வாய்க்குள் அதனை சிறிது சிறிதாக ஊற்றினார். தொண்டை குழிக்குள் மெதுவாக பால் இறங்க இறங்க அர்ச்சகரின் மனம் ஓரளவு சமாதானம் அடைந்தது. இனி குழந்தை பிழைத்து விடுவான் என்ற நம்பிக்கை தற்பொழுது அவருள் துளிர்விட்டது. அடுத்து வந்த 2 தினங்களிலும் ராமபக்த அனுமனுக்கு பூஜை செய்வதையும் நிறுத்திவிட்டு ராம்போலாவின் அருகிலேயே இருந்து கொண்டு அவனை மிகவும் அக்கறையோடு அர்ச்சகர் கவனித்து கொண்டார். 3 தினங்களுக்கு பின்னர் ராம்போலா இயல்பு நிலைக்கு திரும்பினான். அவனை தம்மோடு அழைத்து கொண்டு நேராக சுவாமி நரஹரிதாஸின் முன்பே கொண்டு நிறுத்திய அர்ச்சகரின் விழிகளிலிருந்து இப்பொழுது விழிநீர் தாரை தாரையாக பெருகியது. அவர் வாய் திறந்து பேச வேண்டிய அவசியமே இல்லாமல் தீர்க்கதரிசியான சுவாமி நரஹரிதாஸுக்கு அனைத்தும் தெரிந்திருந்தது. தற்சமயம் அவர் அர்ச்சகரை பொருள் புதிந்த பார்வையால் ஊடுருவினார். கடந்த 2 ஆண்டுகளாக ஓர் தாயின் இடத்தில் இருந்து தாம்தான் இவனை ரக்ஷணம் செய்திருக்கிறீர். இதனால் தம்மிடமே வினவுகிறேன், இவனை என்னிடம் கொடுத்து விடுகிறாயா? அதிர்ச்சியோடு அர்ச்சகர் சுவாமிஜியை ஏறிட்டார். ஒருவேளை என்னால் இவனை சரிவர பாதுகாக்க முடியவில்லை என்று இவர் எண்ணுகிறாரோ? குற்ற நெஞ்சு குறுகுறுக்க அர்ச்சகரின் மனதில் ஒரு எண்ணம் மின்னல் வெட்டாய் வந்து போனது. சுவாமிஜி தற்பொழுது அர்ச்சகரை கண்டு புன்னகைத்தார். அப்படியெல்லாம் இல்லை. இத்தனை தினங்களாக இவனை தாம் பாதுகாத்ததாகவா எண்ணுகிறாய்? அந்த ஹனுமன்தானே தன்னுடைய பிரசாதத்தை கொடுத்து ஒரு காரணத்தோடு இவனை பாதுகாத்து கொண்டிருக்கிறான். நீ வெறும் கருவிதான். இப்பொழுது நடந்த சம்பவம் கூட பகவத் சங்கல்பம்தான். எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. நாம் அறிவை கொண்டு அனைத்தையும் புரிந்து கொள்ள இயலாது. ஆனால் ஒன்று கூறுகிறேன், இனிமேல் இவன் உன்னுடன் இருக்கப் போவதில்லை. இருக்க வேண்டியவனும் இல்லை. இந்த ஊரில் வசிக்க வேண்டியவனும் இல்லை. இவனுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் சில உள்ளன. அதனால் இனி இவன் என்னோடையே இருக்கட்டும், தீர்மானமாக சுவாமிஜி கூறிவிட கனத்த மனதோடு ராம்போலாவை சுவாமிஜியிடம் விட்டுவிட்டு அர்ச்சகர் தமது இருப்பிடம் திரும்பினார். 5ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.